ஒரு அமைச்சர் தன்னோட அலுவலகத்தில் குரான் ஓதி பதவி ஏற்றுக்கிட்டா அது தப்பு இல்லை. சபாநாயகர் சட்டசபையில் பைபிள் வாசித்தா அது தப்பு இல்லை. ஆனால் திருவள்ளுவர் மட்டும் காவி உடையில் இருந்தால் அது தப்பு, மிகப்பெரிய தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, இது யார் விதைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகளோட வன்மத்தோட வெளிப்பாடு தான் இது. அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த பிறகு அவரோட டேபிளில் இருந்த படத்தில் திருவள்ளுவரோட சிலையில் பட்டை போட்டுக்கிட்டு அவர் காவி உடை அணிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சனாதன எதிர்ப்புங்கிறது தான் இவங்களோட அஜெண்டாவே. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 50 வருஷத்தில் பண்ணிட்டு வந்ததோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு திருவள்ளுவரை வெள்ளை உடை அணிந்து பார்க்க வச்சிருக்கிறத நம்ம எல்லாரையும் இப்போது கடந்த ஒரு 50-40 வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தெரியும், திருவள்ளுவர்னா அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை விதைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இப்படியே கொஞ்சமாக தமிழகத்தோட பண்பாட்டை அழித்து, கலாச்சாரத்தை அழித்து, வரலாறு அழிச்சா மட்டும்தான் ஒரு இனத்தை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு விஜயநகரத்தோட வாரிசுகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை புரிஞ்சிக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமையாகவும் இன்னைக்கு இருக்குது. வணக்கம்.